கைஸ் வெல்கம் கமிங் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம்என்எம்இ சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலானில் நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்க போகிறோம். ஒரு எபிசோட் போட்டிருப்பேன் 29 எபிசோடு. அந்த எபிசோடு அடுத்த எபிசோடு தான் நம்ம போட்டுருக்கோம். போன எபிசோடு லாஸ்ட்டில் என்ன பண்ணுதுன்னா, அதாவது நம்ம செக் டீமுக்கும் அதாவது சன்மூன் ராயல் அகாடமிக்கும் ஃபைட் நடக்க வேண்டியிருக்கும். அந்த எபிசோடோட முடிச்சிருப்பாங்க. டுடே அந்த எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கணும். புதுசாக நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி சைனீஸ் எனிமி போகிறவங்களாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலை கொஞ்சம் பெருசாகும். வாங்க டுடே ரொம்ப அழகான பேசுவாங்க. நம்ம டேரெக்டாக இப்போ வந்து எபிசோடுக்குள்ளே டேரெக்டாக போவோம். அதாவது போன எபிசோடு என்னன்னா, சன்மூன் ராயல் அகாடமிக்கும் நம்ம செட் டீமுக்கும் ஃபைட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீனில் இருந்தால் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிங்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இங்கிட்ட நம்ம செட் டீமில் இருக்கவங்களும் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கா. இங்கிட்ட நம்ம ஸ்டார்டிங்கில் சன்மூன் ராயல் அகாடமியில் இருக்க இந்த டபுள் ஸ்வாட் பிளேடு லேடி தான் காட்டியிருக்கா. அவங்க ரெண்டு சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அவன் வந்து இங்கே வந்து 7 ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுறான். அவன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. லேசர் பீம் மாதிரி அவன் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணியிருக்கா. கண்ணா பண்ணால் லேசர் அட்டாக் வருது. நமக்கு செட் டீம் எல்லாம் கண்டுக்காமல் நம்ம வாங்கவர் வந்து முன்னாடி ஏறி போய் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம வாங்கவர் இங்கிட்ட ஒரு வேகமாக சண்டை போட்டு அவரோட ட்ராகன் ஸ்கில்லாம் யூஸ் படுத்தி ஓரளவுக்கு அதை சமாளிச்சுருந்தாலும் அவன் இன்னும் விடாத மாதிரி இல்லாமல் அவன் இன்னும் பவர் கொடுக்க நம்ம வாங்கவர் அதை தடுத்து நிற்கா. இதை பார்த்துட்டு ஜீன்லாம் சிரிச்சுக்கிருக்க. இங்கிட்ட இருக்க நம்ம அதாவது எனக்கு கிங்னு இருக்கவன் அவன் தான் பார்த்துருக்கான். இவங்க வந்து தேர்ச்சி போடுவாங்க, இவ்வளோ தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படி வந்து இங்கிட்ட கிங் வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம இங்கே நீங்கள் மட்டும் தான் சோல் கைடிங் டூல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம செர்க் டீமும் ஒரு சோல் கைடிங் டூலை யூஸ் படுத்த இங்கே இவன் வந்து ரிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதாவது 3 கருப்பு ரிங் ரிலீஸ் பண்ணோன்னே இதுதான் அவளோட இதுவா, இதனால தான் அவள் இது பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்க. இங்கே அவன் வந்து 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண சொல்லி 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வந்துருக்கு. இங்கே அதை ஹர்ச்சனை தான் கிடைக்கும். அவன் வந்து அவனோட அதை நிறையா அவன் வந்து நிறையா புல்லட் மாதிரி ஒரு அட்டாக் பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் தோல்வி ஒத்துக்குறீங்க இல்லையா, நீங்கள் செத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம அப்புறம் அவளை டார்கெட் பிளான வாங்க இருந்தானா வாங்க இந்த வேலையை அட்டாக் பண்ணிக்கிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது நம்ம வாங்கலாம் கேட்டுருக்க. நம்ம வாங்கவேறு இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வாங்கவேறு திரும்பி அட்டாக் பண்ண போய்க்கிருக்க. 2 பேரும் மாதுக்கட்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கவேறு ஒரு கட்டத்தில் அந்த ஐஸ் மிரல் வச்சு இந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். நம்ம வாங்கவேறு எல்லாம் டார்ச் பண்ணி சண்டை போட்டுருக்காரு. பத்தாவதுக்கு அவனும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணியிருக்கேன். நம்ம வாங்கவேறு முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி மாதுக்கட்டில் ஃபைட் போய்க்கிருக்கேன். இங்கிட்ட இவன் அதாவது ஜீன் வந்து பார்த்து நின்றுக்கிருக்கான். இவன் பார்த்துக்கிட்டு அந்த மார்க்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், என்ன உங்கள் பேர குழந்தைய நல்லா தான் இருக்குது ஜீன், இந்த மாதிரி சண்டை போட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்லியிருக்க. இங்கிட்ட ஜீனா ஆமாம் இது மாதிரி ஜெயிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சன்மூன் ராயல் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கும் சொல்லியிருக்கா. நம்ம கிங் இவ தான் தேர்ச்சி பெற்றோம், இவ்வளோ தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து சொல்லியிருக்கா. ஏதோ ஒரு காரணம் இவ தேர்ச்சி பெற்றோன்னு சொல்லியிருக்கா. என்ன ரீசன் தெரியல. இங்கே வாங்க வேறு பார்த்துட்டு இதெல்லாம் காண்டாகிருக்கா. இங்கிட்டு அதாவது வேர்டும் நம்ம கேட்காலும் வந்து நம்ம வாங்கவருக்கு வந்து உதவ வந்துருக்கா. 2 பியூஷன்களை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துருக்கு. 2 பேரும் மாத்துக்கட்டில் ஒரு பியூஷன்களை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கேன். அவன் வந்து லேசர் பீம் மாதிரி இன்னும் அட்டாக் பயன்படுத்திக்க. நம்ம டேவிட் முன்னாடி பேரையை போட்டு தடுத்துருக்காங்க. அந்த அட்டாக்கை பியூஷன் பண்ணி அவனை நாக் அவுட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீனில் இங்கே வந்து ஐஸ் லீட் வந்து அவர் ஐஸ் பவர் பயன்படுத்தி நம்ம வாங்கற வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கேன். இவன் 7 பர்னர்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஒரே வாங்கற அட்டாக் பண்ணுறேன். வாங்கலாம் பார்த்துட்டு இங்கிட்ட ஒருத்தன் அவன் டீமெட்டில் வந்து நேரத்தை கட்டுப்படுத்த ஒருத்தன் இருக்கேன். அந்த நேரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு டீம் லீடர் இனிமேல் உங்கள் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வாங்கறதுக்கு உதவி பண்ணுங்க. நம்ம வாங்குற அந்த சின்ன கேப்பில் நம்ம வாங்குற அந்த அட்டாக் பண்ணியிருக்கா. 2 பேரும் இப்படி மாற்றுக்கட்டில் 2 பேரும் அட்டாக் பண்ணியிருக்கேன். நம்ம வாங்குற அவளோட ஸ்கில்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கிற அந்த லேடியே காட்டியிருக்கா. அவங்க 2 பேரும் இன்னும் பில்லர் பாவம் மாதிரி அவங்களோட பவரை யூஸ் படுத்திக்கிருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லேடி அதாவது நம்ம வாங்குற அட்டாக் பண்ண வந்துருப்போம். அந்த அட்டாக் வந்து நம்ம டேவிட் வந்து வாங்கியிருப்போம். அந்த டேவிட் வாங்கிட்டு அவன் வந்து கொஞ்சம் இதில் இருக்கான். அதாவது வயசான தோட்டத்து மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி இங்கே கேட்கள் பார்த்துட்டு அதெல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிருக்கா. இங்கிட்ட இவன் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கான் கொஞ்சம். இங்கே வாங்க இருந்தால் பார்த்துக்க. இந்த அட்டாக் அவன் வாங்கிட்டு கொஞ்சம் டயர்டில் இருக்கான். அவனோட சோல் பவர் ட்ரெயின் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நம்ம வாங்க இருக்கான் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வாங்க இருக்காண்டி தான் அது இதை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்து சரி இனிமேல் நம்ம வந்து அவனோட இறஞ்சி முடிஞ்சிச்சு. அவனும் டெஸ் ஆகிட்டான். நம்ம வாங்க அதில் ஒரு சிலர் தான் இருக்கா. அதாவது செருக்குலேயும் ஒரு சிலர் தான் இருக்கா. அதே மாதிரி அங்கிட்டு சண்முகம் ஒரு சிலர் தான் இருக்கா. செருக்கில் இருக்க டேவிட் வந்துக்கிட்டு சரி ஓகே நம்ம இனிமேல் அட்டாக் பயன்படுத்துவோம், சரி எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வந்து எல்லா டீமும் இருக்கா. சண்முகம் ஒரு சிலர் தோற்றா, ஒரு சிலர் தான் இருக்கா இன்ன வரைக்கும். ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட நம்ம அவன் வந்து சரி நம்ம நேரம் வந்துருச்சு நம்ம பியூஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹோச்சுனா நம்ம அந்த லேடியும் 2 பேரும் பியூஸ் பண்ணுவோம். அதாவது நெருப்பும் ஐஸும் பியூஷன் ஆகுது. நெருப்பு ஐஸும் பியூஷன் ஆகணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். நம்ம அதாவது நம்ம செர்க் டீம் நோக்கி அட்டாக் பண்ணுறக்காண்டி தயாராக இருக்காங்க. செர்க் டீம் நோக்கி அட்டாக் பயன்படுத்திக்கிட்டு நம்ம செர்க் டீமில் இருக்க நம்ம வாங்குற இதை முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்திக்கிருக்கேன். முடிஞ்ச அளவு தடுத்து நிறுத்திக்க நான் வாங்குறது சொல்கிறேன். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, தோத்துட்டையும் ஒத்துக்க இல்லைன்னா உயிரோ போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்காக நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம வாங்கினா நம்ம ஹீரோட்ட இருக்க வாங்க ஜெயிச்சிடும் வாங்க நம்பிக்கை வைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கா. நான் வாங்கிட்டாங்க.
அதே மாரி தான் இங்க. அவன் அட்டாக் பண்ணிருக்கான். நம்ம அதாவது இவன் வந்து எலிமெண்ட் ஆயிட்டான். கோட்ட விட்டு வெளிய போயிட்டான். அதனால ரெஃப்ரி வந்து இவன தூக்கி போய்ட்டான். அதாவது டேவிட்டன. டேவிட்டன் இப்படி வெளிய போயிட்டான். பட் அந்த அங்கிட்டு சண்முகனுக்கு வந்து டைரக்ட்டா வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். லாவா வச்சு. நம்ம வாங்கரி தடுத்து நிறுத்திக்கிட்டு நான் எப்படி தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேனல வந்து யூஸ் பண்ணுறேன். கேனல யூஸ் பண்ணிருக்கேன். இவன் என்ன லூஸ் போயிடலாம். கேவலமா கேனல் வச்சு அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது நம்ம இவன் வந்து கட்டிக்கிருக்கான் ரெட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம அதாவது நம்ம வாங்குற பிக்காக் ஆர்மர் சேஞ்ச் ஆகி அதை அட்டாக் பண்ணிடுவார். நம்ம பிக்காக் ஆர்மர் வந்து பார்த்துருக்கான். அதாவது நம்ம ஹீரோ தான் இதை கொடுத்துருப்பான். அதான் நம்ம ஹீரோட்ட வந்து இந்த பிக்காக் ஆர்மர் வச்சுக்க உனக்கு தேவைப்படும் நம்ம செக் டீமுக்காண்டி அப்படின்னு இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம வாங்கர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம இல்லை இதுக்காண்டி நீ செருக்குக்காண்டியே இதை வச்சுக்க நீ உனக்கு உபயோகப்படலைன்னா வேண்டாம் இது உபயோகப்பட்டுச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வச்சுட்டு போயிருப்போம். நான் வாங்குற அதை பார்த்துட்டு சரி எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம வாங்குற சும்மா எடுத்துருப்பா சரி நம்மளுக்கு உபயோகப்பட்டனால தான் படம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற சும்மா தான் எடுத்துருப்பேன். அங்கே நிச்சயம் நம்ம வாங்குறாங்க வந்து நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம இங்கே கிளம்புன்னு சொல்லி கிளம்பிடுவோம் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற வந்து மனசில் நினச்சிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கேன் வாங்க அதாவது இந்த ஸ்கில்லை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம அதாவது பழைய டேங்க்ஸ் தான் இதை ரெடி பண்ணியிருப்போம். பட் நம்ம நியூ ஹீரோ தான் இதை அப்கிரேட் பண்ணியிருப்போம் 7th லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே மாதிரி ஃபைட் நடந்துக்கிட்டு பிக்காக் ஆர்மர் செஞ்சாலும் ஸ்பீடு அட்டாக் டைப் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை இன்க்ரீஸ் ஆகி நம்ம வாங்க வந்து அவளோட பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. 2 பேரும் அப்படி 2 டீம்லேருந்து அட்டாக் பண்ணிங்கன்னா வாங்கர் முடிஞ்சாலும் 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணி பீட் பண்ணுறாங்க. நம்ம வாங்கர் இப்படி அட்டாக் பண்ணுறது இவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்முகராமே மொத்தமாக தோத்துடுச்சு. நம்ம அதே மாதிரி பிக்காக் ஆரம்ப 3 நிமிஷமும் முடிஞ்சு விட்டது. அதே மாதிரி நமக்கு வாங்குறதே க்ளோஸ் பண்ணி நம்ம காட்டிக்க அப்படியே காட்டிட்டு அவனை நெக்ஸ்ட் இல்லை அதாவது செர்க் டீம் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பை வாங்கி தந்துட்டாங்க செர்க் டீமு நம்ம இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுல நினச்சிக்கிருக்கா. இங்கிட்டு வாங்குவார் தான் காட்டிருக்கா. வாங்குவார் அப்படியே மாஸ் போஸ்ட்னு கொடுத்து நின்றுக்கிருக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இங்கிட்டே நம்ம ஹீரோ மனசு நம்ம செக் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சண்முகராஜ் தோத்துருச்சு கேவலமாக தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே காண்டில் திட்டிக்கிருக்காங்க. இப்படி எல்லாரும் கழுவி கழுவி வாங்குற ஊற்றிக்கிருக்கா. இங்கிட்டு நம்ம கிங்கு தான் கொஞ்சம் கோத்துருக்கா. வாங்க போய் நீ செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கிட்ட வந்து அந்த கிங் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருப்பான். நம்ம அந்த பொண்ணு வந்து சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முறப்புறான் மற்றவங்களாம். சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணு வந்து செக் பண்ண போயிடுறேன். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் இன்னும் நம்ம டாப் 3க்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சன்முராய் எப்படி தோத்துச்சு பட் இருந்தாலும் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் இன்னும் சில பேர் இருக்காங்க டாப் 3க்குள்ள போய் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிட்டு நெக்ஸ்ட் சோல் கைடிங் டூலுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து இருவேன் நான் சொன்ன அதாவது நான் சொன்ன கிரைண்ட் பர்சன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டு இந்த மாதிரி நீ எனக்கு சொன்ன இன்க்ரிமெண்ட்லாம் எடுத்து தந்துட்டேன் நான் உனக்கு ஒரு பிரச்சனை பண்ண மாட்டேன் உன்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி 6 மடங்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவன் கொடுப்பேன். இவன் கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி யாரோட அதான் நம்பர் 97 நம்பர் 37 தான் இன்றைக்கி இருக்க அவள்கிட்ட மட்டும் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ரெட் நைஃபும் அப்புறம் வந்து டார்க் நைஃபும் ஒரு நைஃப் இருக்குது. இந்த நைஃபில் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சோல் கைனிங் டூல் நடக்கிற கான்வெர்சேஷனை காட்டியிருக்கா. ஒவ்வொருத்தன் காட்டியிருக்கா. அப்படியே இவங்க அவங்களா இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துக்கலாம் இவங்க 2 பேருக்கு தான் ஃபைட் ஆரம்பிக்கலாம். இவங்க அவ்வளோ பெரிய ஒத்த இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் நினச்சிருக்கேன். என்ன பண்ணிச்சுன்னா நம்ம ஹீரோ தான் இருக்கா. திரும்பி நம்ம ஹீரோ வந்து அப்படியே சேரில் நின்றுருக்கா. நம்ம ஹீரோ போன இதில் நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசினாலும் இப்போ ஜெயிச்சு இந்த 2ஆவது ரவுண்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட இமேஜ் காட்டு. அப்புறம் கைடோ காட்டியிருக்கா. கைடோ காட்டி அப்படியே ஒருத்தன் நம்பர் 37 வாங்கிட்டு வாட்டிருக்கா. அப்படியே நம்பர் 8 ஒரு காட்டியிருக்கா. இங்கே ஒருத்தன் ஒரு சேலஞ்ச் எடுத்து நம்ம ஹீரோக்கும் நம்பர் 37க்கும் ஒரு சேலஞ்ச் எடுத்து உன்னோட தான் என்னோட மேட்சாடா ஓடி போயிரு நீ என்ன ஈஸியாக என்கிட்ட தோத்துருவா இப்போயே தோத்துருவேன் ஒத்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாய் விடுங்க தம்பி நான் போய் எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து சொல்லியிருக்கேன். என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் காண்டில் இருக்கேன். ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவேன் உன்னோட நைஃப் எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது நீ ஜெயிச்சிட்டா என்னோட நைஃப் உனக்கு தரணுமா நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சிட்டா நீ என்ன தருவ அப்படின்னு கேட்கும்போது நான் ஜெயிச்சிட்டா நீ ஜெயிச்சிட்டா வந்து என்னோட நைஃப் நான் தர்றேன் அதாவது பியூர் நைஃபு அதாவது என்னோட நைஃப் உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நைஃப் வச்சு நம்ம நைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவன் ஒரு பிளான் பண்ணியிருப்பான். இந்த நைஃப் வந்து நம்ம ஹீரோ வந்து டீட்டெயில் வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் இந்த நைஃப்பை பார்த்து சரி ஓகே இந்த நைஃப்பை வாங்கிட்டு நம்மளோட நைஃப்போட பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதே அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு இது கணக்கு பண்ணிக்கிருக்க இப்படி அவன் கணக்கு பண்ணிக்கிருக்க அந்த மனசுக்கு அவன் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம ஹீரோ கிட்ட பார்த்துக்கிருக்கான் நம்ம ஹீரோ சரி இந்த சேலஞ்ச் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி நானும் வந்து ஆடு மாட்டிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிக்க அவரோட ஃபைட்டிங் ஆரம்பிக்கல அதோட எபிசோட முடிச்சுப்பா. இந்த எபிசோட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் சோலாண்டு டேல்ஸையும் போடலாம் பார்த்துருக்கேன். எப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எப்படின்னு சொல்ல முடியும். எல்லோரும் சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அது வரைக்கும் பை கைஸ்.